கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி கார்த்தி எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அவங்க ராஜராஜனுக்கு தாயத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூசாரி அவங்க கழுத்தில் தாயத்து போட்டுட்ருக்கவும் அடுத்ததாக வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா மயில்வாகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம வீட்டு பொண்ணு 3 வரையும் ஆளை காணலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே ராஜராஜனும் கார்த்தியும் பதட்டமாயிருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நம்ம வீட்டு பொண்ணை காணலைன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கொஞ்ச நேரம் ஆச்சு நம்ம வீட்டு 3 பொண்ணுங்களையும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா தேடுறதுக்காக அங்கே வரவும் அப்போ ரேவதியும் சுவாதியும் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட பார்த்தோம்னா ரோஹிணி வந்துட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே கார்த்தி பாட்டி ராஜராஜன் 3 பேருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்களா பாரு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன வேண்டுதல்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க 3 பேரும் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வராங்க. அப்போ பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா திடீர்னு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு அப்படி என்னதான் வேண்டுதல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா சாமி ஆடி இந்த ஊரை வளவரம் போகிறாருல அது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி ராஜராஜன் பாட்டி மயில்வாகன் எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா அப்பா மேலே உனக்கு அவ்வளோ பாசமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி அப்பா ஃபஸ்ட்டு முதல் முறையாக இந்த மாதிரிக்கு சாமியாட போகிறாங்களா அதனால தான் எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும்னு சொல்லி நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் அம்மா வேற ஏற்கனவே பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால அப்படி எதுவுமே தப்பாக நடந்துடாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வேண்டுதல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எதுவுமே அசம்பாவிதம் நடக்காதுமா, எல்லாம் நல்ல மாதிரிக்கு தான் நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் இவங்ககிட்ட வம்பு இழுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன எப்போவுமே நீ பயத்தில் தானே இருந்துட்டு இருப்ப, இப்போ மட்டும் உனக்கு திடீர்னு தைரியம் வந்துருச்சா என்ன, சாமியை ஆடி நீ ஊர் வளம் வர்றதுனா சும்மா விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, என்ன தேவையில்லாமல் வம்பு இழுத்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நாங்கள் சொல்கிறது உண்மைதான், எப்போ பார்த்தாலும் சரி உன் பொண்டாட்டி தானே எல்லாத்துக்கும் நானும் சொல்லி நின்றுட்டு இருப்பா, நீ எப்போவுமே பின்னாடி தானே இருந்துட்டு இருப்ப, இப்போ மட்டும் என்ன உனக்கு திடீர்னு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சுது, சாமியாடி ஊரை வள வருதுன்னா சாதாரண விஷயம்னு சொல்லி நினச்சிக்கிட்டியா என்ன, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கவும் இங்கே பாரு தேவலாம் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன தேவலாமல் பேசிகிட்டு இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்கிறோம், உன் மருமக தானே எல்லாத்துக்கும் ஆம்பளை மாதிரி நின்றுட்டு இருப்பா, உன் பையன் அப்படி தானே இருப்பான், அதனால தான் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா இவங்க தேவையில்லாமல் வேணும்னே இந்த மாதிரிக்கு வம்பிழுத்துட்டு இருக்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையை போறீங்களேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ காட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன தேவையில்லாமல் வம்பிழுத்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டிய கிடக்குது, இவங்களெல்லாம் ஒரு மனசுலாவே நம்ம மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கவும் உடனே சிவனாண்டி முத்துவேலும் பேசிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா நம்மளை எப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு, எல்லாம் ஒன்று கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறமா நம்ம நினைக்கிறத நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ராஜராஜனும் கூப்பிடவும் உடனே ராஜராஜனும் போகிறாங்க. அப்போ பூசாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் குளத்துல குளிச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜனும் குளத்துல குளிக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ரேவதி அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்ல மாதிரி தான் போயிட்டு இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இல்லை எனக்கு என்னமோ மனசே சரியில்லைம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிலாம் ஒன்று நீங்கள் நினைக்காதீங்க, அதுதான் கார்த்தி தான் அப்பா கூடவே இருக்கிறாருல, அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எதுவும் நடக்காது எல்லாம் நல்ல மாதிரிக்கு தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாமுண்டீஸ்வரி உடனே ஃபோனை வச்சுக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் நல்ல மாதிரிக்கு இந்த இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி ராஜராஜனை அழைச்சிட்டு போகவும் இங்கே பார்க்கும்போது சிவனாண்டியும் முத்துவேலை தான் காட்டுறாங்க. அப்போ மாயாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன மாயாண்டி எல்லாம் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் நாங்களும் இந்த ஊர்வலத்தில் வர மாதிரிக்கு அந்த மாதிரிக்கு தான் நாங்கள் வேஷம் போட்டிருக்கிறோம், அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு இவன் வருவான் ஆனால் இவன் திரும்பி வரக்கூடாது இப்படி சொல்லிட்டு இருக்கவும் ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மாமாவனையும் மருமகனையும் அவங்க கதையை முடிச்சிருந்தோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு மாயாண்டி அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது, அந்த கார்த்தியை தாண்டி ராஜராஜனை தொடர்றது அவ்வளோ ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது, அந்த கார்த்தி பற்றி உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது இந்த மாயாண்டி பற்றி உங்களுக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்க மாட்டீங்க, இந்த மாயாண்டி ஒன்று
நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து முடிச்சுக்கிட்டு தான் வருவான், நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நாங்கள் எல்லாம் தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து அங்கே போகிறாங்க. அப்போ வந்து அவங்க ராஜராஜன் வந்து அவங்க ஊரை சுற்றி வர போகிறாங்களா அந்த இடத்துலலாம் வந்து அவங்க பார்க்குறதுக்காக வராங்க. அம்மா எந்த இடத்துல வச்சு என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அங்கே கருப்பசாமி வந்து அதாவது அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நாங்கள் இங்கெல்லாம் ஆளை வச்சுருக்குறோம், இந்தந்த இடத்துல இப்படி வரும்போது நாங்கள் அவங்க கதையை முடிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் ஏற்பாடுமா இருந்துகிட்ருக்குறோம், ஒரு தடவை மிஸ் பண்ணாலும் அடுத்த தடவை மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், என்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டிங்களா அதனால் ஒரு கவலையும் பட வேண்டாம், எல்லாம் வந்து முடிஞ்சுதான் நினச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் ஒன்றை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ராஜராஜன் குளிச்சு எடுத்துட்டு இங்கே வரவும் அடுத்ததாக கருப்பணசாமி ட்ரெஸ்ஸை வந்து அந்த மாதிரிக்கு கொடுக்கவும் இதை வந்து போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து ராஜராஜனை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கருப்பணசாமி மாதிரிக்கு அவங்க வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வரவும் அப்படி பார்த்ததுமே உடனே வந்து பாட்டி வந்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கருப்பணசாமியே நேரில் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஊர் ஜனங்க ரேவதி ரோஹிணி சுவாதின்னு எல்லாருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்போ உடனே சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன எல்லாம் பக்காவாக இருக்குதுல்ல அப்படிங்கும் போது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், மாயாண்டி பக்காவாக ரெடி பண்ணி இருக்கிறான், இவங்க 2 பேரும் போகட்டும், போகப்பட்டவங்க திரும்பி வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது, நம்ம நினைக்கிறதா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த தடவை மிஸ் ஆகவே கூடாது, நம்ம நினைக்கிறதா கண்டிப்பாக நடந்தே தீரணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக இவங்க 2 பேருடைய கதையை முடிச்சிட வேண்டியது தான், இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா காளியம்மாளை தான் காட்டுறாங்க. காளியம்மாளை சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணும்போது சித்தி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், மாயாண்டி பக்காவாக எல்லாம் ஏற்பாடோடு இருந்துட்டு இருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராஜராஜனும் அவங்க கார்த்தியும் வந்து அவங்க கிளம்புறாங்க, அவங்க கிளம்பும்போது நல்லா தான் போவாங்க, ஆனால் அவங்க கண்டிப்பாக வந்து திரும்பி வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ராஜராஜன் சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க. சாமியாட ஆரம்பிச்சதுமே வந்து அவங்க ஊரை சுற்றி வளர்றதுக்காக கிளம்பவும் அப்போ கார்த்தியும் வந்து அவங்க ராஜராஜன் கூட போகும்போது உடனே வந்து சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பாட்டி என் பையனும் என் பேரனும் நல்ல மாதிரிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக வந்து சாமியாடி அப்படியே வந்து அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க சத்தம் கொடுத்துட்டு. அப்போ பின்னாடி வந்து கார்த்தி போயிட்டு இருக்கவும் ஒரு இடத்துல வரும்போது பார்த்தோம்னா மாயாண்டி தன்னோட ஆட்களை அனுப்பிவிடவும் அவங்க கருப்பணசாமியாக வரக்கூடிய ராஜராஜனோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கார்த்தி கரெக்டாக வந்து அவங்கள வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை நீ வந்து உன் மாமனை காப்பாற்றிட்டியா, இன்னும் அந்த பக்கம் வரட்டும்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து அவங்க சாமியாடிட்டு போயிட்டே இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாண்டி இன்னொரு டீமை வந்து அனுப்பிவிடவும் அவங்களையும் போட்டு கார்த்தி வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா மாயாண்டியே களத்தில் இறங்குறாங்க, எல்லாரையும் நீ அடிச்சு போடலாம் ஆனால் இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியே களத்தில் இறங்குறாங்க. அப்போ ராஜராஜனோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க கூர்மையான ஆயத்தை எடுத்துகிட்டு வரவும் கரெக்டாக வந்து கார்த்தி தடுக்கிறாங்க. என்ன நீ வந்து அதாவது அவங்க மாமனை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி நினைக்கிறியா, நீ அவனை அடிச்சு போட்டுக்கலாம் ஆனால் எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்காக கூர்மையான ஆயத்தை எடுத்துகிட்டு வரவும் உடனே கார்த்தி அவங்களையும் போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. மாயாண்டி பார்த்தோம்னா ஐயோ இந்த கார்த்தி இந்த அளவுக்கு மோசமானவனா, அவங்க சொல்லும்போது கூட நான் நம்பலை, இவனெல்லாம் வந்து அசால்ட்டை நம்ம துரத்தி விட்டலான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இப்படி போட்டு அடிச்சு நம்மளை வெளுத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து நல்ல மாதிரிக்கு சாமியாடி முடிச்சுக்கிட்டு அவங்க ஊருக்குள்ளே வந்துருந்தாங்க. அவங்க பின்னாடியே பார்த்தோம்னா கார்த்தி வரவும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டுமே வந்து வழக்கம் போல் சந்திரகலா சிவனாண்டி முத்துவலங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சந்திரகலா வந்து அவங்க சிவனாண்டிகிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சுது இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படிங்கவும் அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.